எல்லாருக்கும் வணக்கம். காலையில எழுந்த உடனே என்ன சமையல் பண்ணுறது, பசங்களுக்கு என்ன லஞ்சு குடுத்து அனுப்புறது அப்படின்றது தான் வந்து பெரிய டாஸ்க்காவே இருக்கும். குடும்பத்தில இருக்கிற லேடீஸுங்க எல்லாருக்குமே வந்து அதுவும் குழந்தைங்கள படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், இல்லை காலேஜுக்கு அனுப்புகிறோம், இல்லை ஒர்க்குக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா கூட வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு கூட அப்படிதான். காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து பிள்ளைங்கள வந்து 2 பேரையுமே வந்து அனுப்பணும். ஒரு பிள்ளைங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு போவா. ஒரு பிள்ளை வந்து காலைல 7 மணிக்கெலாம் போவாங்க. அவங்களுக்கு காலையில வந்து அ ரெடி பண்ணி குடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காவ நான் வந்து உரிச்சதுக்கு அப்புறமா அந்த தேங்காவுல மேல இருக்கு இல்லையா? அந்த தேங்காவோட இதெல்லாம் எடுத்து நான் வச்சிருக்கிறேன். இது எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் அத வந்து வீடியோ போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு நான் அத வந்து அப்லோட் பண்றேன். இப்ப தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்டு தேங்காவ கீறி வச்சுக்கிட்டேன். நீங்க கேட்கலாம், "என்ன இது தேங்காவ நீங்க வந்துட்டு அப்படியே அந்த மேல இருக்கிற அந்த ப்ரவுன் கலர்ல இருக்கும் இல்லையா? அதோடயே சேர்த்து மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம காலையில எழுந்த உடனே ஒரு சட்டு புட்டுன்னு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா, இதெல்லாம் யோசிக்கணும்னு ஒண்ணும் அவசியமே இல்ல. பிள்ளைங்க எப்படியா இருந்தாலும் சாப்பிடுறது தான். அப்படியேவும் சாப்பிட்டாலும் சத்து தான். இல்ல அத தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சு சாப்பிட்டாலும் அதுலயும் சத்து இருக்க தான் செய்யும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இங்க பாருங்க, நான் வீடியோ இந்த கேமரா கூட ஒழுங்கா செட் பண்ணாம அந்த மாரி இப்படியே வச்சுட்டேன். பாதி தான் தெரியுதுல்ல. உங்களுக்கு. உங்களுக்கு ஃபுல்லா தெரியிற மாரி நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து செட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊத்திக்கணும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கடலப்பருப்பு, பச்சை மிளகா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பில போட்டிருக்கேன். கருவேப்பில போட்டுட்டு கொஞ்சமா நான் வந்துட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காவ இத மாரி நல்லா மிக்ஸியில அரைக்கும்போது நம்மளுக்கு பூ மாதிரி வந்துரும். சாதத்தோட கலந்திருக்கும்போதும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியா நம்மளுக்கு வந்து அது வந்து கலந்துரும். இப்போ தேங்காய் திருவி போட்டோம் அப்படின்னா தனித்தனியா தெரியும். இது கொஞ்சம் நல்லாவே வந்து தெரியாது. இது நல்லா வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சாதத்தில நெறைய பேர் வந்து உப்பு போட்டு சாதம் வடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த தேவைக்கு ஏற்ப கொஞ்சமா நீங்க சாதத்த நீங்க வந்து உப்பு கம்மியா போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து நல்லா வந்து தனித்தனியா ஆகுற மாரி அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். தேங்காய் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு. நெறைய பேர் இந்த சாதத்துக்கு கூட முந்திரி பருப்பு போடுவாங்க. பட் நான் வந்து எங்க பசங்க வந்து முந்திரி பருப்பு வந்து தனியா வேற எதுலயாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லாட்ட பருப்பு தான் வந்து அதாவது வந்து கடலை பருப்பு தான் வந்து நெறைய சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு இது வந்து கடலை பருப்பு எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கக்குள்ள இந்த மாரி தேங்காய் சாதத்த கூட நான் சேர்த்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா, சாதம் கிண்டும்போது ரெடி பண்ணிட்டேன்னா, கண்டிப்பா அத சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அப்படிதான். ஏற்கனவே நான் வந்து சாதம் வடிச்சு, இந்த மாரி கொஞ்சம் உதிரி உதிரியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் செஞ்சு வச்சிருக்க அந்த தேங்காவோட அத வந்து இந்த சாதத்து கூட மிக்ஸ் பண்ண போறேன். ஸோ இவ்ளோ தான். இந்த சாப்பாடு செய்யறதுக்கு எனக்கு வந்து சாதம் வடிக்கிறதுக்கு தான் எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பட் வந்து இந்த மாரி இந்த 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 பொருள் எல்லாம் சேர்த்து ரெடி பண்றதுக்கு எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. நம்மளுக்கு வந்து இத ரெடி பண்ணி கிண்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளவா நேரமே ஆயிருக்காது. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து உப்பு செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டும்போது நம்ம ஒரு தடவ உப்பு செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சாதத்தில போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வந்து செக் பண்ணேன். எனக்கு வந்து உப்பு வந்து கரெக்ட்டா இருந்தது. லைட்டா செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணதுக்கப்புறமா பாக்ஸில நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு சிலவங்க இதில வந்து அப்பளம் போடுவாங்க. பட் என்னோட பையனுக்கு வந்து இதில வந்து அப்பளம் போட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நான் அவனுக்கு மட்டும் அப்பளத்த நான் வந்து தனியா ஒரு சின்ன பாக்ஸில போட்டு குடுத்துட்டேன். இதுவே வந்துட்டு என் பொண்ணுக்கு வந்து அப்பளம் ரொம்பவே பிடிக்கும். அது கூட வந்து அப்பளம் ஆட் பண்ணி பேக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பளம் போட்டேன்னா வந்து டேஸ்ட் வந்து எனக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரியா இருக்குமா, நான் மதியம் 1 மணிக்கு சாப்பிடுவோம். நீங்க 7 மணிக்கு ரெடி பண்றீங்க. எப்படி வந்து சாப்பிடுறது? அப்படின்னு சொன்னதுனால, நான் வந்துட்டு அப்பளம் வந்து அப்புறமேட்டா தான் போட்டு ரெடி பண்ணி குடுப்பேன். வீட்ல இருந்தா அப்பளம் போட்டு ரெடி பண்ணி குடுப்பேன். இது மாரி லஞ்ச் ரெடி பண்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு அப்பளம் போடாம இது மாரி சின்னதா குட்டி பாக்ஸ்ல ரெடி பண்ணி குடுத்து அனுப்பிடுவேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது மாரி சின்ன சின்ன விஷயங்களும் உங்க கூட நெறைய ஷேர் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இது கூட அப்பளம் போட்டு கிளறி வச்சுட்டேன். இது எனக்காக. ஸோ இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணியிருந்தேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு இது கூடவே வந்து லெமன் ரைஸும், அடுத்து உருளைக்கிழங்கும் அனுப்பியிருந்தேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.